ஹாய் நண்பர்களே, சின்ன வெங்காயம் காரக்குழம்பு. இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் 2 மிளகு, 3 தக்காளி. இது வந்து நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸி போட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சோன்னு புளி எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள். இதில் வந்து 2 ஸ்பூன் நண்பர்களே. எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால் வந்து அதிகமாக போட்டுப்போம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, தவா வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றலாமா? கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே இருக்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் நண்பர்களும், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கிட்ட நல்லெண்ணெயில் காலி ஆயிடுச்சு, அதனால தான் வேறு எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் பாருங்கள். காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அது போட்டுக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரியிற சவுண்டு கேட்குறீங்களா? அடுத்து பூண்டு போடுவோம். அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுவோம். பாருங்க, கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிருச்சு. அது கூட வந்து சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கலாம், அதை போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிறது தெரியுதுங்களா? நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக. நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே. அடுத்து தக்காளி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஜாரை கழுவி ஊற்றிடலாம். அதையே வேஸ்ட் பண்ணணும். வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. வீட்டு மிளகாத்தூள் இல்லாதவங்க வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளே அரைச்சது. போதும் போதும், ரொம்ப காரமாயிர போகுது நண்பர்களே. கொஞ்சமாக ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, ஒரு கையில் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு கையில் ஃபோன் இருக்குது. புளி கரைசல் நண்பர்களே, அந்த சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. நான் நிறுத்து ஊற்றிப்போம். அவ்வளோதான், நம்ம காரக்குழம்பு நல்லா கொதிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் நண்பர்களே. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருதுங்களா காரக்குழம்புல? தெரியுதுங்களா? நல்லா கொதிதா, நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.